ஆண்டிக்கோலம் பூண்டவா அறுபடை ஆறுமுகாவா உன் புகழை பாடவே முருகாவா என்ன நாவில் நீயும் வா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா. ஐயா நடுவர் அவர்களே வணக்கம். தமிழ் கடவுள் யாருங்க ஐயா? தமிழ் கடவுள் முருகன். சரிங்கய்யா. அவருக்கு ஏங்க ஆண்டிக்கோலம் போடுறாங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா ஐயா? இந்த உலகத்துல எதுவுமே நிலையற்றது. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அவருக்கு அப்படி ஒரு கோலம் போடுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உழவு தொழில் செய்யக்கூடிய விவசாயிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கோலம் கட்டிக்கிட்டு தான் காட்டுல வேலை செய்யறாங்க. சரிங்களா? அப்ப அந்த எளிமையின் சிக்கனத்தை நம்ம அதுல இருந்து உணர்றோம். ஆண்மகன்கிட்ட இருந்து எளிமையின் சிக்கனத்தை நம்ம உணர்றோம். இதனாலதான் காந்திய தான் பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் மேலாடை மட்டும் அப்புறம் வேட்டி மட்டும் உடுத்தினாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து